இந்த क्वेश्चन 2013 நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கொஞ்சம் திருப்பி பார்த்தா 2024லயும் இதே क्वेश्चனை ஜெராக்ஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. பார் மேக்னெட்ங்கிற இந்த டாபிக்ல இருந்து ஒரே क्वेश्चனை நம்பர் கூட சேஞ்ச் பண்ணாம 2013லயும் 24லயும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாடலை ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் கண்டிப்பா தரமா தட்டிட்டு போகணும். கைஸ், இதை ஜென்ரல் மெத்தட்ல போட நினைச்சேன்னா ஒரு 7-8 ஸ்டெப்பு போகும். நான் ஒரு சூப்பர் ட்ரிக் வச்சிருக்கேன். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தட்டி முடிச்சிடலாம். த ட்ரிக் இஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் மேக்னெட் இருக்கா. இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க, இந்த மேக்னெட் நேரா இருக்கு, இதை இப்படி ஆர்க் ஷேப்ல பெண்ட் பண்ண போறோம். ஸோ தட் இது இந்த சென்டர் கூட தீட்டாங்கிற ஆங்கிள் மேக் பண்ண போகுது. சரியா? இதுதான் அவங்க சொல்லியிருக்க கொஸ்டின். நேரா இருக்கிறப்போ அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டை இனிஷியல் மேக்னெட்டிக் மொமெண்ட் எம்னு சொல்லிடுவாங்க. பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட ஃபைனல் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னன்னு தான் கேட்குறாங்க. இதுக்கு நான் வச்சிருக்க ட்ரிக் என்னன்னா, ஒரே ஒரு ஃபார்முலா தட்டிக்கலாம். த திங் இஸ், ஃபைனல் மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் மேக்னெட்டிக் மொமெண்ட் எம், இது நேரா இருக்கிறப்போ அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் மல்டிப்ளைட் பை சைன் ஆஃப் தீட்டா பை 2. இது ஆர்க் ஷேப்ல பெண்ட் ஆனப்போ ஒரு ஆங்கிள் மேக் பண்ணிச்சுல சென்டர் கூட, அந்த தீட்டாவை பாதியா கட் பண்ணிக்கோ, அதுக்கு சைன் எடுத்துக்கோ. ஸோ எம் இன்ட்டு சைன் ஆஃப் தீட்டா பை 2 ஹோல் டிவைடட் பை தீட்டா பை 2. 60 டிகிரினா 60 டிகிரியா பை பை 3ன்னு சொல்லுவோம். பை பை 3 டிவைட் பை 2 பை பை 6. ஸோ இதை நீங்க ஃபார்முலால யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு கொஸ்டினும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இந்த ட்ரிக்கை வச்சு அடிச்சிட முடியும். இதை நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். ஆன்சர் சொல்லுவீங்க நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு மாடல் இருக்கு. நேரா இருக்கிற பார் மேக்னெட்டை இப்படி சைடா பெண்ட் பண்ணிருப்பாங்க. 60 டிகிரி 90 டிகிரின்னு சொல்லிட்டு இங்க ஆங்கிள் மேக் பண்ணிருக்கோம். இந்த மாடலை நம்ம டிஎன்விகே மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர்ல டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். அது வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோ. சேனல் பேஜுக்கு கீழே அந்த வீடியோ வந்துடும். அண்ட் இந்த ரெண்டு கொஸ்டினையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்களாலே இந்த 10 செகண்ட்குள்ள போட முடியுதானே சேலஞ்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பிசிக்ஸ்ல டஃப்பான எம்சிக்யூவை கிராக் பண்றதுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த ரீலை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் பார்க்கணும், நிறைய வேணும் எனக்கு மோட்டிவேட் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிக்னு டைப் பண்ண நிறைய ஷார்ட்ஸ் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ.